பிரியமானவளை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் அழைத்த அழைப்பில் உண்மையாயிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கே தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பில் உண்மையாயிருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் உண்மையாக நடந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உண்மையில்லாத ஏமாற்றுகிற மனிதனை தேவனால் ஆசீர்வதிக்கவே முடியாது. அது ஊழியமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, உண்மையாய் நடந்து கொள்ளுகிறவளைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்களை யோசித்து பாருங்க, உண்மை மொத்தமாக ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுகிறீர்களா என்பதை. இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி தான் இந்த பொறுப்பில், இந்த வேலையில், இந்த பணியில், இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறேன். நான் உண்மையாய் நடந்து கொள்ள அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உயர்த்தி தேவன் கனப்படுத்துவதை காண்பீர்கள்.